குரு ஆஸ்ட்ரடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வாரத்துக்கான வாரப்பலன், அதாவது 24 மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30 மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான மிதுன ராசிக்கு வாரப்பலன். மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஒரு திருப்பு முனை கொண்ட வாரமாக தான், ஒரு அற்புதமான வாரமாக தான் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 24 மட்டும்தான் சூரியனோட ரிஷபத்தில் அஸ்தங்கம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசாரமாக வேகமாக நகருது. 25லேருந்து 30 பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கே சொந்த வீட்டுக்கு வந்துடுது. அது சொந்த வீட்டில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால அது 2 கிரகத்தோடு இணைக்கிறது. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, சுக்கிரனில் புதன் இருக்குது, புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, ரெண்டுமே மாறி இருக்குது. பரிவர்த்தனை இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான வாரமாக தான் இருக்கும். இதனால் இந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு செழுமையான இதுதான். அறிவு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு திருப்புமுனை கொண்டதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 24 ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்கு, அதாவது மிதுனத்தில் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல சிம்மம் இருக்குது. அது கேது அதில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த கேதுவுடன் 3ஆம் இடத்துல சந்திரன் இணைக்கிறது, வளர்பிற சந்திரன். இதனால் அன்றைய பலன்கள் எது பண்ணால் ஒரு குறுகிய தூர பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்த கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் நீங்குவதாக இருக்கும். ஆன்மீக சார்ந்த முயற்சிகள் எதனா ஈடுபட்டு கோயில்குள்ளே எதனா போகணும், குலதெய்வ கோயிலெலாம் போனால் அன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். போயிட்டு வர்றது ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு விதமான ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். செயலமான கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன்னா அந்த சிம்மத்திலேயே கேது இருக்குது. வெளிப்புற ஆற்றல் கொஞ்சம் தைரியமாக தெளிவாக பார்க்குறவங்க உங்களுக்கு தெளிவான நல்லா இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும். என்ன காரணம் கேட்டால் கேது இருக்கிறதுனால. ரெண்டாவது, உங்கள் ராசிநாதனே சூரியனில் ஒரு விதமாக அஸ்தங்கம் ஆகிறதுனால அந்த குழப்ப நிலை இருக்கும். ஆனால் இறுதியில் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 25, அதாவது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்கள் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது ஒரு விதமான தாயாரை குடிக்கிற வண்டி, வீடு, வாகனம், அந்த உங்களுடைய சுகத்தை குறிக்கிறது. இதனால் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே இடம் வாங்கணுன்ற நினப்பு இருந்தாலோ, வண்டி வாங்கணும் நினப்பு இருந்தால் இந்த எண்ணங்கள்லாம் அன்றைய நாள் அதிகமாக ஆகும். அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் கைக்கூடி வரும். என்ன காரணம் கேட்டால் வளர்பிறை சந்திரன் அது உங்கள் வீட்டின் இன்னொரு வீடான கன்னிக்கு அது செல்றதுனால கண்டிப்பாக அந்த எண்ணங்கள்லாம் அதிகமாக மேலோங்கும். வீட்டில் ஏற்கனவே சுப நிகழ்வுகள் நடக்கிறது தான் அன்றைய நாள் சிறப்பான நடக்கும். சரியான திட்டமிடலாம். அன்றைய நாள் உங்களுக்கு ஏற்புடைய நாள். ஏன்னா கன்னின்றது மிதுனத்தின், அதாவது புதனின் இன்னொரு வீடு. உங்கள் வீடு சொந்த வீடுனா கன்னி வீடுன்றது நீங்கள் சொந்தமாக வாங்கின வீடு, அது போல தான். அதனால் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான விசேஷமான காலம்தான் அந்த 3 நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுது. உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீடு. இது முன்னாடி இருந்த அந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவுபட்டுரும். ஏன்னா அந்த அதிசாரமாக வேகமாக புதன் நகருது. வருஷத்தில் 3லேருந்து 4 முறை வேகமாக போகும். அந்த கிரகம் வேகமாக போகிறது அதிசாரம் என்று சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போ புதன் வேகமாக போகிறதுனால உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஸ்பீடான சிந்தனை வேகம் அதிகமாக இருக்கும். மனதில் எதனா குழப்பம் இருந்தால் அது ஒரு தெளிவு பெறும். குழந்தைங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, அவங்க எதனா வேலை தேடுற விஷயங்களில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அன்றைய நாள் குலதெய்வ எதனா நேர்த்தி எதனா செஞ்சு எது பண்ணுறது தான் அன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். நேர்த்தி கடன் தீர்க்கிறதுக்கு மனதில் ஒரு விதம் உற்சாகம் ஏற்படும். ஒரு படைப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான தான். இந்த வாரமே உங்களுக்கு ஒரு அற்புத நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வர நாள்லாம் நல்லாவே இருக்கும். கடைசியாக சனிக்கிழமை 30ஆம் தேதி விருச்சிகத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகுது, செவ்வாயுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டின் அதிபதி உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது நீங்கள் செல்றதுனால அது பெரிய மறைவு பாதிப்பு அது உண்டாக்காது. ஏன்னா அந்த வீட்டின் அதிபதியும் ஒரு விதமான சனியோட பிடியிலையோ அது மறைவாக இருந்தால் தான் அது அந்த வீட்டுக்கு ஒரு விதமாக கெடுதல் இருக்கும். ஆனால் மிதுனத்துக்கு விருச்சிகம் ஒரு வித பகை வீடு தான். ரெண்டாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு விதமாக கடன் தொல்லைகளை குறையும். பழைய பாக்கிகள் எதனா வசூலிக்காது இருந்தால் அதில் வசூலிக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வசூலாகும். இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். மனம் சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். எப்படி இருந்தாலும் 6ஆம் வீடுன்றது மறைவுஸ்தானம். அது ஏதோ ஒரு உடலில் ஒரு பாதிப்பு, மனதில் பாதிப்பு ஏதோ உண்டாக்கி விட்டு தான் செல்லும். அதனால் வார தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை ஒரு இதுவாக இருக்குது. திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நல்லாயிருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்ன காரணம்னா சந்திரன் 6ஆம் இடத்துல மறைவாக ஏற்படுவதனால் அன்றைய பொழுது புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுது. அது பகை கிரகமான குருவுடன் இணைகிறதுனால புதனுக்கு குரு பிடிச்சாலும் குருக்கு புதனை பிடிக்காது. ரெண்டாவது சந்திரன் 6ல் மறைகிறதுனால கொஞ்சம் ஒரு முட்டல் மோதல் இருக்கும். அது சரியாயிடும்.
ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களோட இருக்கிறதுனால அந்த பலம் வந்து குருவின் தாக்கத்தை வந்து சுக்கிரன் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். உங்கள் ராசிலேயே வந்து 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு நல்ல பொலிவு இருக்கும், பேச்சில் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். 30ஆம் தேதி வந்து வார இறுதியில் வந்து புதன் வந்து வர்றதுனால முடிவெடுக்கிற திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கதாக இருக்கும். அதாவது 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, மீனத்தில் வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மறைமுகமாக போட்டிகள் இருந்தாலும் செவ்வாய் வந்து 11ல் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோடைய வேகம், ஆற்றல், அதனால் வந்து தொழில் போட்டிகளை வந்து முறியடிக்கும் ஆற்றல் வந்து கிடைப்பதாக இருக்கும். ரெண்டாவது வந்து 29 இதெல்லாம் சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை இருக்குது. அதனால் வந்து இறக்குமதி ஏற்றுமதி, கலைத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் இருக்கிறவங்களாம் ரொம்ப லாபகரமான வாரமாக தான் இருக்கும். லாபஸ்தானத்தில், அதாவது 11 இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவுகள்லாம் வந்து தங்கு தடையின்றி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்குது. என்ன காரணம்? செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால, 11ல் இருக்கிறதுனால சொத்து சார்ந்த இதெல்லாம் வந்து லாபம் கொடுக்கறதா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் கொஞ்சம் வந்து ஏற்றம் காண்பதாக இருக்கும். ரெண்டாவது, லக்னாதிபதி 12ல் வந்து மறைந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால ஆடம்பர பொருட்கள்லாம் வந்து வாங்குறதுல ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கு ஒரு விதமான சுப செலவுகள் உண்டாகும். உங்கள் ராசியிலே வந்து குடும்பக்காரகான தனக்காரனான குரு இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய ஒரு அந்யோன்யம் இருக்கும். காதல் உறவுகள்லாம் ஒரு இன்பகரமாக இருக்கும். நட்புகளோட உறவும் நல்லா சுமூகமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வந்து நல்ல வரன்கள் அமையும். பிள்ளைகளின் வந்து சுபகாரியங்கள்லாம் கைகூடுவதாக இருக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வை இருக்குது, 4, 7, 8. அந்த பார்வை இருந்ததுனால உங்களுடைய பேச்சு இதில் வந்து கொஞ்சம் ஒரு அதிகார தோரணை கொஞ்சம் வெளிப்படலாம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை இது, அது வந்து எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை தரும். சில நேரம் அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, குரு இருக்கிற இடத்த விட அதோட பார்வை பலன் வந்து 5, 6, 5, 7, 9 பார்வை பார்க்கறதுனால குரு பார்த்தா கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய நெகட்டிவான எதிர்மறையான ஆற்றலை தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கேடயமாக அது குரு வந்து உங்களுக்கு செயல்படும். சனி வந்து உங்கள் வீட்டிலேருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு விதமான கர்ம சனி என்று சொல்லுவாங்க. செய்கிற வேலையில் வந்து சில தடைகள் வரும். கொஞ்சம் அதிகமாக சிரமம் எடுத்தால் தான் வந்து அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுற சூழல் ஏற்படும். இருந்தாலும் வந்து ஒரு தொழில் நுணுக்கங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கொள்வீர்கள். அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. வார தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமையும் வார இறுதி நாளான சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன்னா சனி இப்போ இருக்கிற இடம் 10ஆம் இடம், அது வந்து பார்க்குறது வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குது, உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் வந்து ஒரு விதமான செலவில் கொஞ்சம் ஒரு விதமான மருத்துவம் சார்ந்த செலவுகளும் கொண்டு போகும். இருந்தும் வந்து பரிவர்த்தனை பெரிதாக பாதிப்பு இருக்காது. அது வந்து 24, 25, 26 இந்த 3 தேதியில் வந்து சந்திரன் வந்து கன்னிக்கு போகும்போது சனியுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது சொத்து தொடர்பான விஷயங்கள், தாயாரின் உடல்நிலை, இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு தாமதம் கொண்டு ஒரு விதமான இது ஒரு பயத்தோட இதாக இருக்கும், ஒரு விதமாக கெல்த்தி ஃபீல்னஸாக இருக்கும். இருந்தும் செவ்வாயுடைய ஆற்றல், வேகம் இதெல்லாம் வந்து தகர்த்துட்டு போகிறதா தான் இருக்கும். சனி பார்வை எப்பவுமே ஒரு விதம் மந்தப்படுத்த தான் கொடுக்கும். இது கணவன் மனைவி உறவுலேயே கொஞ்சம் எதிரொலிப்பதாக இருக்கும். ஏன்னா அது 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பது. அதனால் பெரிதாக பாதம் இல்லை. சனி எங்கெல்லாம் பார்க்குதோ அதே பார்வை வந்து குருவும் பார்க்கறதுனால அந்த மந்தத்தனத்தை, அது குளிர் அதிகமாக இருக்கும்போது நம்ம நெருப்பு மூட்டி குளிர் காய்ச்சிக்கிறோம்ல, அந்த குளிரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம்ல, அதுமாதிரி குருவுடைய பார்வை வந்து சனியின் பார்வை வந்து மட்டுப்படுத்தும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இது சிறப்பான வாரமாக தான் இருக்கும். உங்கள் மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு, அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா பணவரவு வந்து ஏற்படும். இந்த வாரத்தில் அதிகார பலம் வந்து உங்களுக்கு கூடுவதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து இந்த வாரத்தில் வந்து ஒரு விதமான மன அமைதி பிறக்கும். நீங்கள் நினைத்து வந்து நிறைவேற சூழல் உங்களுக்கு உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அதாவது 1, 2, 3 பாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் வந்து பூர்ணமான அருள் கிடைக்கும். ஏன்னா புனர்பூச நட்சத்திர அதிபதி வந்து குரு, அது உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மற்ற 2 நட்சத்திரத்தை விட புனர்பூசது ரொம்ப ப்ரியாரிட்டி, ரொம்ப பெரிதாக கொடுப்பாரு குரு பகவான். ஆன்மீக சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு 3, 5, 6. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, வெளிர், மஞ்சள். இந்த வாரத்துக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டோன்னா சனியின் அந்த கர்ம சனியின் தாக்கம் குறைக்கிறது, அந்த தடங்கள்லாம் நீக்கிறதுக்கு வந்து சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கான வெண்ணெய் காப்பு சாட்டி வழிபடலாம். புதன்கிழமான பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வணங்கலாம். ஏன்னா 12ல் வந்து புதன் வந்து
அதன் விரயத்தை குறைச்சி சுபத்துவத்தை அதிகப்படுத்தும், வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவதாக இருக்கும். தினமும் வந்து மகாவிஷ்ணுவை வந்து வணங்குறது நல்லது. ஏன்னா மிதுனத்துக்கு புதனுக்கு வந்து விஷ்ணு தான் வந்து அவதார கடவுள். அதனால் பெருமாளையும் விஷ்ணுவும் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.